இது வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு விஷ்ணு கோவில். இந்த கோவில் வந்து திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஏன்னா இந்த நகரம் ஒரு காலத்தில் ராஜா மகாபலி சக்கரவர்த்தியின் பெயரால் வந்து அழைக்கப்பட்டது. இந்த நிலத்தை வந்து மன்னன் ராஜா மகாபலி சக்கரவர்த்திக்கு வரம் என்று வழங்கினார். புகழ்பெற்ற புனித முனிவர் வந்து புண்டரீகர் இந்த ஊரில் புண்டரிக புஷ்கரிணி என்று பிரபலமாக அழைக்கப்படும் ஒரு அழகான தாமரை தோட்டத்தை வாழ்ந்து பராமரித்து வந்தார். அவர் வந்து அனைத்து தாமரை மலர்களையும் விஷ்ணுவுக்கு வந்து அர்ப்பணிக்க விரும்பினார். ஒரு நல்ல நாளில் தோட்டம் நூற்றுக்கணக்கான தாமரைகளால் மலர்ந்தது. முனிவர் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 1008 தாமரைகளை வந்து சேகரித்தார். பின்னர் வந்து தாமரை மலர்களை விஷ்ணுவின் பாதத்தில் வைக்க முடிவு செய்தார். அவர் கடற்கரையை அடைந்ததும் கடலின் நடுவில் விஷ்ணுவை கண்டார். பாம்பு படுக்கையில் அமர்ந்திருந்தார். முனிவர் அவரை அணுக முடிவு செய்தார். அவர் வந்து கிழக்கு திசையில் இறைவனை நோக்கி சென்றபோது கடல் அலைகள் வந்து திடமாகவும் பெரியதாகவும் இருந்ததை கண்டார். அது அவரது பாதையை அடைத்தது. எனவே முனிவர் தனது மனதையும் முயற்சியையும் மேற்கொண்டு இறைவனை அடைய கடலில் இருந்து சலிக்காமல் தண்ணீரை தன் கையால் வெளியேற்றினார். அவர் பல வருடங்கள் சோர்வடையாமல் இதை செய்தார். ஆனால் ஒரு நாள் விரக்தியில் இறைவனை நோக்கி கூச்சலிட்டார். ஓ பரந்தாமா, நான் உங்கள் உண்மையான பக்தன். என்றால் கடல் வறண்டு நான் உன்னை அடையும் வரை எனக்கு வழிவகுக்கும் பூக்கள் புதியதாக இருக்க வேண்டும். பகவான் தன் பக்தனின் வார்த்தைகளை கேட்டு முதியவராக மாறுவேடமிட்டு புண்டரீக முனிவர் முன் தோன்றினார். இறைவன் தனது வீண் பணியை நிறுத்துமாறு அவருக்கு அறிவுறுத்தினார். ஆனால் முனிவர் அதை செய்ய மறுத்து தாமரை மலர்களை இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். முனிவரிடம் தனக்கு பசியாக இருந்ததால் தனக்கு உணவு தருமாறு வேண்டினார். விருந்தினரின் வேண்டுகோளை முனிவரால் மறுக்க முடியவில்லை. அதனால் தயக்கத்துடன் தாமரை பூக்குடைய முதியவரிடம் கொடுத்துவிட்டு உணவு எடுக்க வெளியே சென்றார். திரும்பி வந்தபோது கடலோரமாக கிழக்கு திசையில் திருமுகத்தை நோக்கி தரையில் சாய்ந்த நிலையில் கிடந்த விஷ்ணுவை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அவரது உடல் முழுவதும் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முனிவர் பூக்குடையை சுமக்க சொன்னதற்காக இறைவனின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த தெய்வீக தரிசனத்தை கொடுத்ததற்கு நன்றி என்று கூறினார். விஷ்ணு பகவான் புண்டரீக முனிவருக்கு அந்த இடத்தில் சாய்ந்த நிலையில் தரிசனம் கொடுத்ததால் அவர் தலசயன பெருமாள் என்று போற்றப்படுகிறார். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மகாபலிபுரம் வந்தால் போய் பாருங்கள்.